ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு நம்ம அதிரசம் செய்ய போகிறோம் என்னுடைய ஸ்டைலில். சூப்பர். அதிரசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அப்பா செய்கிறது. ரெண்டு டைப் ஆஃப் அதிரசம் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஒன்று வந்து ரொம்ப முறுமுறுன்னு ஒரு மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து வெளியில் அந்த ஒரு லேயர் மாதிரி இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். அந்த இதுவை அது மாதிரி தான் அப்பா செய்வார், சமைப்பார். எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் இன்னைக்கு அதை சொல்லி கொடுக்க போகிறாங்க. எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ 1 கிலோ வெல்லம் போட போகிறோம். வெல்லம் நல்லா பாவு காய்ச்சிருங்க. நல்லா கரைஞ்சிச்சு வெல்லம். இனி இதை எடுத்து வடிகட்டி வெல்லம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அடுத்தது வந்து நம்ம செய்யலாம். நல்லா காய்ச்சி வடிகட்டின வெல்லம் போக திருப்பி ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறோம். இப்போ நல்லா கொதிக்க விட்டு நல்லா கம்பி இந்த பாகு வந்து நல்லா கம்பி பருவத்துக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் அது இறக்கி வச்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து நம்ம சேர்க்க வேண்டிய சேர்த்து மாவு கரைச்சி வச்சுக்கிட்டு ஒரு 8 மணி நேரமாவது அந்த மாவு வந்து ஊறணும். அப்போது அந்த மாவில் வந்து இந்த பாகுவெல்லாம் நல்லா ஊறி ஏலக்காயெல்லாம் நல்லா ஊறி நாளைக்கு போடும்போது அதிரசம் நல்லா பாகு வெள்ளப்பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு அதிரசத்துக்கு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் ஆப்ப சோடா போட போகிறோம். நீ பிடிச்சி வச்சா ஏலக்காய் போடுறேன். எல்லா மாவும் நல்லா இதாகிற வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருக்கு. இப்போ அதிரசத்துக்கு மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. மேலே கொஞ்சம் லைட்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட்றேன். இந்த எண்ணெய் நாளைக்கு அதிரசம் போடும்போது இந்த வடிகட்டு எடுத்துக்கலாம். இந்த மாவு வந்து ஒரு 8 மணி நேரம் வந்து புளிக்கணும். நல்லா புளிக்க வச்சுனா அதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணெயை சூடு பண்ணி அதில் போட்டு அதிரசம் எடுத்துக்கலாம். போட்டு காட்டுறேன், பார்த்துடுங்க. நம்ம அதிரசம் போட போகிறோம். அதிரசத்துக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அது ஒரு 8 மணி நேரம் ஆச்சு. மாவு இப்போ பக்குவமாக ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம அதிரசம் போட போகிறோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. தோராயமாக ஒரு 1 மாவு எடுக்கிறேன். எடுத்து வாழை இலையில் தட்டி சென்டராக ஒரு ஓட்டை போட்டு போடுறேன். ரசம் நல்லா வெந்து வருது. கொஞ்சம் சிவந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கலர் லைட்டாக கருப்பானா கூட ஒன்றும் ஆகாது.